ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு நம்ம ஒரு ஹேர் ஜெல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடை எடுத்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம வந்து இன்டேக் பண்ணும்போது நமக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹேருக்கும் சரி, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஜெல் தான் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஜெல்லு வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு இந்த ஜெல்லை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே நல்லா ஒயிட்டாக மில்க் மாதிரி இருக்குது. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அடுப்புலேயே ரொம்ப திக்காக விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஃபில்டரில் இறங்காது. ஸோ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆறினோடனே இந்த அளவுக்கு திக்காகிடும். இப்போ நான் என் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம ஆயில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜெல்லை எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் தான் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இடம் கூட விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஹேர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹேர் கிடைக்கும். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் செக்ஷன்றனால கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாகவே நான் ஹாட் வாட்டரில் தான் தலைக்கு குளித்தேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு முடி ரொம்பவே வந்து ஃப்ரிஸி ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே காடு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இதை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வாரத்தில் 3 டைம்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹேர் க்ரோத்தும் இருக்கும், ப்ளஸ் நம்மளோட ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஹேர், ஸ்கின் அதெல்லாம் தாண்டி நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு சூப்பரான இது. நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு ஸ்மூதிலலாம் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு குடித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். முடி பாருங்கள் எவ்வளோ ஒரு சில்கியாக நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சமாக சிரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சீவிட்டு நான் அப்படியே சும்மா இப்போ கையால் தான் போடுறேன். எந்த சீப்பெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் முடி ஃப்ரிஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.